The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கோயில் கட்டுப்பாடுகளே முழுசா முடிவடையல. நீங்க ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இப்போ சீக்கிரமா பிரதிஷ்டை பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாஜக மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அது அந்த அந்த பார்ட்டுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலைங்க. ஏன்னா கட்டுமான பணிகள் நிறைய நம்ம பணிகள் முடியாது, அது ஒரு தனி அமைப்புங்க. அவங்க வந்து அரசாங்கத்தோட தொடர்புடையவர்களும் கிடையாது. அதையுமே நான் சொல்றேன். தனி அமைப்பு தான். ஆனா வந்து பிரதமர் மோடி அவர்களோட விழா மாதிரி கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி தானே எதிர்க்கட்சிகள் அது மாதிரி மாநில அரசும் பல விழாக்களை தன்னுடைய விழாக்களை கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி பேசணும்னா இதையும் பேசணும். இல்ல அப்படி எதுவும் பண்றது என்ன பண்றது இல்லைங்க. ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு நடத்திட்டு அமைச்சர்களுக்காக நடத்தப்பட்டது மாதிரி அமைச்சரோட படம் போட்டு மோதிரம் கொடுக்கறதும் எது நடக்கலைங்க. எது நடக்கல. நம்ம திருத்தணும்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே திருத்தணும். அப்படி இருக்கும்போது இவங்கள மட்டும் சொல்லல. அது சரின்னு சொல்ல வரல. வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயமா மதம் சார்ந்தது கிடையாதுங்க. மதம் சார்ந்தது கிடையாது. தன்னுடைய பேனர் அங்க வேகமா வைக்கிறாங்கல்ல, அங்க அமைச்சர் நிக்கிறாரு, இவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, இவருடைய நட்புல உள்ள சினிமா நடிகர்கள் சக நடிகர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஒரு அமைச்சர் நிற்கிறாரு, அதையும் நம்ம படமா பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல கூட அவர்களுக்கு வேண்டியவர்கள் அது அவர்களுடைய விழாவாக மாற்றப்படுது. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி திரு மோடி அவர்களுக்கு மட்டும் பொருந்தாது, இங்க உள்ளவர்களுக்கும் பொருந்தும். இங்க நடக்கக்கூடிய அரசு சம்பந்தமான விழாக்களை தங்களோட சொந்த விழாக்கள் மாதிரி செய்து கொண்டிருப்பதை நம்ம பாக்குறோம். அதுவும் தவறு தானே. ரெண்டுமே எதையும் நம்ம சரியில்லை தவறு இல்லைன்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அமைப்பு கட்டமைப்பு எல்லாமே வேறு விதமாக மாறிவிட்டது. அதை நம்ம பேசணும், தனியா பேசணும், ஒரு பெரிய டாபிக் இது. இப்போ எதிர்க்கட்சிகள்லாம் வந்து இதுல பங்கெடுத்துக்கல அப்படிங்கிற சொல்ற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கட்சிகள்னா அது அவர்களோட விருப்பங்க. அதுல நான் என்னுடைய கருத்துக்களை நான் திணிக்க முடியாது. எதிர்க்கட்சிகள் பங்கெடுத்துக்கல அப்படின்னு சொல்றதையோ அல்லது மற்றவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அவங்க கருத்து சுதந்திரம் அவங்க சொல்றாங்க. அதுல என்னுடைய இன்வால்மெண்ட்லாம் நான் எதுவுமே கொடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம பூமி அமைதியா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் என் மனசு நினைக்குது. ஏன்னா அமைதி குலையிற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, அதை நோக்கி தான் என்னுடைய மனம் வந்து ஓரளவுக்கு அந்த பக்கமே யோசிக்குதே தவிர வேற இதுல அரசியல் வாக்குக்காக நடத்துறாங்க, தேர்தல் நெருங்குது, இதெல்லாம் பல பேருடைய பல கருத்துகள். இது அவர்களுடைய கருத்துகள். சரி, அனைத்து மக்கள் அரசியல் கட்சி, இது உங்க கட்சி வந்து மக்களவை தேர்தல்ல எந்த கட்சி கூட கூட்டணியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நான் தெரிவிக்கிறேன், கண்டிப்பா தெரிவிக்கிறேன். ஆனா இப்போ வந்து நீங்க அதிமுகவோட நிலைப்பாட்டுல தான், ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருக்கிறீங்க. ஆமா ஆமா. ராமர் கோயில் திறப்புக்கு நீங்க போவீங்களா அப்படின்னு சொல்லி எடப்பாடிட்ட கேட்கும்போது கால்வலி இருக்கு, பொறுத்துன்னு தான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்கிறாரு. என்ன பாஜகவோட எதிர்ப்பு நிலையை இதுதான் காட்டுறதுக்கான ஒரு சரியான நேரமா நினைக்கிறாரா? இல்ல, அது எனக்கு அதாவது அவருக்கு கால்வலி இருக்குங்கிறது வந்து உண்மையான ஒன்று. அது வந்து பொய்யா சொல்லலை. அவங்களுக்கு ரிப்போர்ட் கூட இருக்கு. அவங்க மருத்துவர்கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்காங்க, மருத்துவர் வீட்டுக்கே வராங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்தியாக நம்ம பரவலா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதுல பொய் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கால்வலி இருக்கிறது உண்மைதான். அது இதுல அரசியல புகுத்தணுமாங்கிறது எனக்கு தெரியல. அது நீங்க நேரடியா திரு எடப்பாடி அவர்களிடம் தான் கேட்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கால்வலி இருக்குங்கிறது உறுதிதான். நான் அதை கூட நான் உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாருல்ல, அதெல்லாம் நான் வன்மையாவே எதிர்க்கிறேன் உதயநிதி அவர்கள். ஆமா, தவழ்ந்து போறதுனாலதான் அவருக்கு இல்ல, ஏன்னா ஒருத்தரோட உடல் ஒவ்வாமை அப்படிங்கறத வந்து அதையெல்லாம் நீங்க வந்து ஒரு இலக்காரமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அரசியல் எந்த நிலையில இருக்கு? ஏன் தரம் தாழ்ந்து ஏற்கனவே பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. பொதுவாக அரசியல்ல ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்குவதற்கு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே திரு உதயநிதி அவர்கள் இல்ல. எல்லாமே பழைய டெக்னிக், பழைய கதை, எங்க பிரச்சனை ஏற்படுத்தலாம், அதுல எப்படி அரசியல் பண்ணலாம், அதுல எப்படி பண்ணலாம்னு அந்த பழைய முறைகளையே யாரோ சொல்லி கொடுத்து அவர் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு புதிய வடிவத்துல அவருடைய அரசியல் ஒரு இடத்துல கூட இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா இப்ப எங்களை போன்றவருக்கெல்லாம் நாங்கள் களத்துல போராடி எங்களோட கருத்துக்களால போராடி நாங்க எங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கே எங்களுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படுது. ஆனா உங்களுக்கு நீங்க அவங்க வீட்டு வாரிசா இருக்கிறதுனால உடனடியாக ஒரு கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ள அடியெடுத்து வச்சு 5 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு மாநில பொறுப்புல வந்து எம்எல்ஏவாகி ஒரு மினிஸ்டர் ஆகி இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி எந்த திட்டமாக இருந்தாலும் அது உங்க கையில தான் போய் வேறு ஒப்புதல் வாங்கணுங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த நிலையில இருக்கும் போது உங்க சிந்தனை எப்படி இருக்கணும், எப்படி நீங்க மக்களை நேசிக்கிறவரா இருக்கணும், இளைஞர்களை நோக்கி எப்படி சிந்திக்கணும், இதையெல்லாம் விடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவருடைய கால்வலியை கூட ஒரு அசிங்கமா பேசுற அளவுக்கு ஒரு அரசியல் பண்றாருன்னா அவர் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறாரு? எங்க போறோம் என்ன பேசுறோன்னே தெரியாத ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only
Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.